ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர் போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. மனுஷரை கட்டியிருக்கிற அன்பின் கயிறுகளால் இழுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர்கள் கழுத்துக்கு மேல இருந்த நுகத்தடியை எடுத்து போட்டு, அல்லேலூயா. இந்த நுகத்தடி எதை குறிக்கிறது? தேவப்பிள்ளையர் ஒரு பாரத்தை குறிக்கிறது, ஒரு பாண்டேஜஸ் குறிக்கிறது. ஒரு அது யோக் என்று சொல்லுகிறாங்க. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை குறிக்கிறது. நீங்கள் இந்த மாட்டு வண்டிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பொதிகை மாடுகள், பெரிய பெரிய லோடு எடுத்துன்னு போகிற அந்த மாட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா, 2 மாடுக்கும் அது கழுத்து பக்கத்தில் ஒரு நடுவில் அந்த ஒரு பெரிய கொம்பு இருக்கும், ஒரு கட்டை போல இருக்கும். அந்த முழு அந்த வண்டியினுடைய வெயிட்டை, பாரத்தை அந்த தன் கழுத்து மேலே தான் அதை சுமந்து கொண்டு அந்த மாடு கடந்து செல்கிறத பார்ப்பீங்க. தெய்வ பிள்ளைகளே, அந்த முழு பாரத்தையும் தன் கழுத்து மேலே சுமந்து அந்த மாடு போகிறது தான். இன்னைக்கு ஒருவேளை எப்படிப்பட்ட நுகத்தடி உங்கள் கழுத்து மேலே இருக்குது தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பாரம், கடன் பிரச்சனையா, அல்லது மந்திர கட்டுங்களால் வர சூழ்நிலையா, அல்லது நீங்கள் செய்த பிஸ்னஸில் இழப்புகளா, அல்லது உங்களுக்கு விரோதமான காரியங்களா, வியாதியா, தேவ பிள்ளை எவ்வளோதான் இந்த பாரத்தை சுமக்கிறது, எவ்வளோதான் இந்த நுகத்தை நான் சுமப்பேன், எத்தனை ஆண்டுகள் தான் சுமப்பேன், கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த கால விடையில் பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக நம்மளோட பேசுகிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறபடினால, உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால, அவருடைய அன்பின் கயிறுகளை கட்டி இழுத்து உங்கள் மேலே இருக்கிற நுகத்தை இன்னைக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நுகத்தோடு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் நுகத்தடியை சுமப்பது ஆண்டருக்கு பிரியமே இல்லை. தேவ பிள்ளையில் உங்கள் நுகத்தடி எடுத்து உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தருகிறேன்னு ஆண்டு சொல்லி, இதை நம்புறீங்களா? இன்னைக்கு அதை நடக்க போகுது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உங்கள் மேலே நுகமாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எகிப்துல அவர்களுக்கு அடிமைகளா இராதபடிக்கு உங்களை விடுவித்து உங்க அடிமைத்தனத்தில் அந்த நுகத்தடியை எடுத்து போடுறேன். அடிமை என்று நுகத்தடி. இன்னைக்கு ஒருவேளை பாவம் என்ற அடிமைத்தனத்தில் இங்கே இருக்கிறீங்களா? அது உங்களை நுகத்தடி போல அழுத்தி கொண்டு இருக்கா? என்னால் அந்த பாவத்தை விடவே இல்லை, இந்த தவறான காரியத்தை விடவே முடியல, எவ்வளோ நான் முயற்சி செய்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? தெய்வ பிள்ளையில எப்படிப்பட்ட நுகத்தடியாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. ஆமே. நீ கூப்பிடுவ, அவர் இதோ இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய தருமாறு? உன் நுகத்தடியை எடுத்து போடுவார். இப்போ நம்ம கூப்பிட்டு போகிறோம். எப்படிப்பட்ட நுகத்தடியில் நீங்கள் இருந்தாலும், பாண்டேஜஸில் வரல, அழுத்தத்தில், பாரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அவர்களுக்கு பதில் தரப்போகிறார். இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவ பிள்ளைல. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலைனா, இன்றைக்கு கர்த்தர் எல்லா விதமான காரியத்தை உங்களுக்கு விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை எடுத்து உன் பக்கமாய் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. யார் யார் எப்படிப்பட்ட நுகத்தடிகளை சுமந்து கொண்டிருக்காங்க தெரியலப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அப்பா, அவங்க கழுத்து மேலக்கிற நுகத்தடியை எடுத்து போடும்படியா நான் ஜெபம் பண்றேன். விடுவிப்பீராக. இங்க கூப்பிடுறாங்கப்பா, நீங்க கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன், நீ பதில் சொல்வேன்னு சொன்னீங்களப்பா. எங்களுக்கு பதில் அளிப்பீராக. இன்றைக்கு அந்த நுகத்தடிகளை எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செஞ்சிட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். கிருபைக்கு ஒப்பு கொடு. இந்த நாள் முழுதும் உங்க தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே,
ஆமென். அவர்களை விடுவிச்சிட்டார். தைரியமா போங்க. God bless you.